இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா TNLEA, அதாவது லேட்டரல் என்ட்ரி. இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு லேட்டரல் என்ட்ரிக்காக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் 7 ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மந்த் 7 க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் என்னோட தம்பிக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணேன். எதுலையுமே இந்த ஒரு விஷயத்த வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம இதை பத்தி வீடியோ போட்டா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ மேக் பண்றோம். இந்த வீடியோல எப்படி GPA கால்குலேட் பண்றது அண்ட் அரியர் மார்க்ஸ் வந்து இப்போ செகண்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சுட்டு தேர்ட் செமஸ்டர்ல கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தேர்ட் செமஸ்டர்ல அந்த அரியர் பேப்பருக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை எப்படி செகண்ட் செமஸ்டர்ல ஆட் பண்றது அப்படின்றது ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஃபுல்லா பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணுங்க, இல்ல இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸ்கிரீன்ல உங்களுக்கு என் தம்பியோட மார்க் ஷீட் ஷோ ஆகும். அதுல செகண்ட் செமஸ்டர்ல ஒரு பேப்பர் அரியர் வச்சிருப்பாங்க, தேர்ட் செமஸ்டர்ல அதை கிளியர் பண்ணிருப்பாங்க. அந்த அரியர் மார்க் எப்படி ஆட் பண்றதுன்றத பாக்குறதுக்கு முன்னால எப்படி GPA கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களோட மார்க் ஷீட்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிரெடிட்ஸ் அண்ட் கிரேட் பாயிண்ட்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம கிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு O, A+, A இந்த மாதிரியான கிரேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களோட மார்க் ஷீட்டை பேக் சைட் திருப்பி பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரேட்ஸ்க்கான பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த கிரேட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கிரெடிட்ஸையும் கிரேட் பாயிண்ட்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே போல உங்களுக்கு எத்தனை பேப்பர் இருக்கோ, இப்போ 9 பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 9 பேப்பர்ஸுக்கும் அந்த கிரெடிட்டையும் கிரேட் பாயிண்டையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா டோட்டல் வேல்யூ ஒன்று கிடைக்கும். மார்க் ஷீட்ல பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மார்க் ஷீட்ல பாட்டம்ல கிரெடிட்ஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என் தம்பியோட மார்க் ஷீட்ல 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ GPA எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க உங்களோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கிரெடிட்ஸையும் பாயிண்ட்ஸையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் வேல்யூ கொண்டு வந்து வச்சிருப்பீங்க இல்லையா, டோட்டல் வேல்யூன்னு சொல்லிட்டு. அந்த டோட்டல் வேல்யூவோட இந்த 20 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும், GPA கிடைச்சிரும். இப்படிதான் GPA கால்குலேட் பண்றது. இப்போ எப்படி நீங்க செகண்ட் செமஸ்டர்ல வச்ச அரியரை தேர்ட் செமஸ்டர்ல கிளியர் பண்ணி அந்த மார்க்கை எப்படி செகண்ட் செமஸ்டர்ல ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க அரியர் வைக்கல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்க உங்களோட GPA ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க, மார்க் ஷீட்ல பாட்டம்ல கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே நீங்க அப்ளிகேஷன் போடும்போது அதுல ஆட் பண்ணிட்டே வந்துடலாம். பட் நீங்க அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் செமஸ்டர்ல வச்ச அரியர் பாஸ் பண்ணிட்டீங்க, தேர்ட் செமஸ்டர்ல ஆர் ஃபோர்த் செமஸ்டர்ல தான் நீங்க வந்து அதை கிளியர் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஃபோர்த் செமஸ்டர்ல நீங்க அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா கிரெடிட்ஸ், அதை எடுத்துட்டு வந்து செகண்ட் செமஸ்டர்ல நீங்க எந்த பேப்பர்ல அரியர் வச்சீங்களோ அந்த பேப்பருக்காக ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கு இல்லையா, அந்த 20 கிரெடிட்ஸ்ன்றது நம்ம கம்ப்ளீட்டா வாங்கினாதான் அந்த பேப்பர் வந்து கிளியர் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம்பியோட மார்க் ஷீட் பாத்தீங்க இல்லையா, அவங்க செகண்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சிருக்காங்க, தேர்ட் செமஸ்டர்ல கிளியர் பண்ணிருக்காங்க. மார்க் ஷீட்ல பாட்டம்ல அந்த பேப்பருக்கான பர்டிகுலர் கிரெடிட்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. தேர்ட் செமஸ்டர்ல எல்லா பேப்பருமே கிளியர் பண்ணிட்டாங்க, அதுக்கான GPAவுமே தேர்ட் செமஸ்டர் காலம்ல போட்டிருப்பாங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பேன். அந்த டாக்குமெண்ட்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எந்த மார்க்கை எங்க எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. செகண்ட் செமஸ்டர்ல ஃபெயிலான பேப்பருக்கு RAன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிருப்பாங்க, எந்த ஒரு கிரேடுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டர்ல அரியர் வச்ச பேப்பருக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். செகண்ட் செமஸ்டர்ல என்ன பேப்பர் அரியர் வச்சிருக்காங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த பேப்பர்ல அரியர் வச்சிருக்காங்க. அதுக்கான கிரெடிட்ஸ் 3 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கிரேட் பாயிண்ட்ஸ் வந்து 0ல இருக்கும், ஏன்னா அந்த பேப்பர் வந்து ஃபெயில் RAல போயிடுச்சு இல்லையா, அதனால. தேர்ட் செமஸ்டர்ல அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். தேர்ட் செமஸ்டர்ல அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட்ஸ்ல சேம் 3 அண்ட் கிரேட் A கொடுத்துருக்காங்க, கிரேட் பாயிண்ட் வந்து 8 கொடுத்துருக்காங்க. நம்ம GPA கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த கிரெடிட்டையும் கிரேட் பாயிண்டையும் மல்டிபிள் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூவை நீங்க செகண்ட் செமஸ்டர்ல எல்லா பேப்பருக்கும் கிரெடிட் அண்ட் கிரேட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த வேல்யூவோட இந்த வேல்யூ ஆட் பண்ணி 20ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு GPA வேல்யூ கிடைக்கும். அதுதான் நீங்க செகண்ட் செமஸ்டர்ல எடுத்ததுக்கான மார்க்ஸ் மீன்ஸ் GPA. இப்படிதான் அரியர் பேப்பருக்கு நம்ம மார்க்ஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது போல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.